ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அடுப்பு க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டிப்ஸு. பொதுவாக எல்லாத்துக்குமே அடுப்பு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்கள் அடுப்பு நல்லா பளிச்சுனும் நல்லா சுத்தமாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், என்னோடய அடுப்பு எவ்வளவோ அழுக்காகவும் நல்லா கரை பிடிச்சிருக்குது. இது எல்லாமே டீ அப்புறம் பால் இதெல்லாம் சிந்தினது தான். இப்போ இந்த கரையை ஈஸியாக போக்கிடலாம். அப்புறம் மேலே இருக்கிற அந்த டாப்பை கழட்டி நம்ம இப்போ ஊற வச்சிடலாம் தண்ணியில். அப்போ பர்னரையும் கழட்டிடலாம். அடுப்பு க்ளீன் பண்ணும்போது மறக்காமல் சிலிண்டர் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் எந்த ஷாம்பு இருக்கோ அதில் 2 ட்ராப் ஷாம்பு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடயே கொஞ்சமாக லெமனும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா நுரவர அளவுக்கு அதை நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நுர வரணும். அதுக்கப்புறம் இதை அடுப்பில் இருக்கிற எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கரை இருக்கிற எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும். நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் க்ளீனிங் ப்ளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது ரொம்ப பெட்டர் தான் எல்லா ஷாம்பு விட. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா போட்டு விட்டுருங்க. அப்புறம் ஒரு ஸ்பாஞ்சு வச்சு அதை சும்மா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே நல்லா ஊறி இருக்கும். அப்புறம் நம்ம போட்ட அந்த லிக்விட் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணால் தான் அழுக்கெல்லாம் ஊறி நல்லா வெளியே வரும். அதனால இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்குங்க. பாருங்கள், போட்டதையுமே என்னோடய அந்த அடுப்பில் இருக்க அழுக்கெல்லாம் நல்லா வெளியே வருது. இப்போ அதே மிச்சம் இருக்க தண்ணியில் பர்னரை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நீங்கள் நைட்டே ஊற வச்சாலும் நல்லா பெட்டர் தான். அது அழுக்கு நல்லா வெளியே வந்துடும். இப்போ அடுப்பு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ நான் அந்த சைடில் இருக்கிறதுல இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு நல்லா தேய்ச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் சில்வர் ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி சைடுலாம் விட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த தேங்காய் நார். அதனால நான் தேங்காய் நார் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் ஒரு டைம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா அழுக்கு வரும். இப்போ எல்லா பக்கமும் விட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழுக்கு நல்லா வெளியே வருது. எப்படி கரையாக இருந்துச்சு எல்லாமே வெளியே வந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ்ஷர் வச்சு இந்த பர்னருக்குள்ளே நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா ஊறி வெளியே வரும். தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணாத ப்ரஷ் இருந்ததுன்னா நீங்கள் இப்படி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்பாஞ்சை வச்சு எல்லா அழுக்கையும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், கேஸ் இப்போ என்னோடய அடுப்பு நல்லா க்ளீன் ஆகிருச்சு. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. முன்னே காட்டினதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடியிலாம் அழுக்கு இருக்கும். அதையும் இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் இருந்ததுன்னா அதை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அடுப்பை மறுபடியும் தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பெரிய ஸ்பாஞ்சில். ரொம்ப ஈஸி. நீங்கள் துணி வச்சு துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணியும் சிந்துங்கிற அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றியும் தேய்க்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் தண்ணியும் சிந்தாது. ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும்.
இப்போ இந்த ஸ்பாஞ்சை வச்சு எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துருங்க, அழுக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை புழிஞ்சு விட்டுட்டு மறுபடியும் ட்ரையான ஸ்பாஞ்சில் இன்னொருக்கா தொடச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அடுப்பு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை, ரொம்பவே ஈஸியான வழி. இப்போ எல்லா பக்கமுமே தேய்ச்சி எடுத்தாச்சு. அடுப்பு வந்து சுத்தமாயிருச்சு. பாருங்கள் எத்தனை அழுக்கு வந்திருக்குதுன்னு, ஸ்பாஞ்சில் நல்லா வந்துருச்சு. இப்போது இன்னொரு காட்டன் துணி வச்சு அடுப்பை நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அடுப்போட வேலை முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம பர்னரை க்ளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு யூஸ் பண்ணாத ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா வெளியே வந்துடும். இந்த மாதிரி 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து நைட்டு க்ளீன் பண்ணுறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் கூட கழுவலாம். அதில் இருக்கிற அடைப்பெல்லாம் எடுத்துரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து நல்லா எரியும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அழுக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அடைச்சிருந்தா கூட எல்லாம் வெளியே வந்துடும் அழுக்கெல்லாம். இப்போது 2 பர்னரையும் கழுவியாச்சு. இதுக்கப்புறம் இதுலேயே வந்து இன்னும் நல்ல தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. காய வச்சு தொடச்சிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அடுப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பர்னர் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பில். பாருங்கள், முன்ன காட்டினதுக்கும் இப்போ இருக்கிற அடுப்பு நல்லா சுத்தமாக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. தண்ணி ஊற்றி கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. தண்ணியும் வந்து சிந்திருச்சு அப்படிங்கிற பிரச்சனையும் இல்லை. நல்லா ஈஸியான மெத்தட். அடுப்பு கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாத்திரங்கள் வந்து எப்படி சுலபமாக கழுவலாம், ஈஸியாக வேலையை முடிக்கலாம் அப்படிங்கிறது தான். யூஸ்வலாக வந்து எல்லாத்துக்குமே சமையல் செய்கிறத விட பாத்திரம் கழுவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எரிச்சலாகவும் இருக்கும். எப்படா அதை முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ஈஸியாக நம்ம எப்படி பண்ணி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நாள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கேஸ்கட் வந்து ரொம்ப நாள் நீடிக்கிறதுக்கான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து பாத்திரம் இன்னைக்கு சிங்க்கு ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. பாருங்கள் எத்தனை பாத்திரம்னு. நான் வந்து அடிக்கடி கழுவுறதுனால எனக்கு அவ்வளோக்கு சேராது. இன்றைக்கி வந்து சிங்க்கு ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. நான் வந்து இன்றைக்கி பாத்திரம் கழுவுறதுக்கு லிக்விட் யூஸ் பண்ணலை, சோப்பு தான் எடுத்துருக்கிறேன். சரி, லிக்விடில் வந்து நம்ம அந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். சரி, சோப்லேயும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் வந்து விம் சோப் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து கொஞ்சமாக சபீனா பவுட்ரு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
ஆல்ரெடி வந்து நான் லிக்விடு கூட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த டைம் வந்து நான் விம் சோப் கூட மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரங்களையும் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு வேலையை முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பாத்திரங்களை நம்ம கழுவி எடுத்துட்டோம்னா இப்போ பெரிய பாத்திரத்தை கழுவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாத்திரங்களை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் பாத்திரம் கழுவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சபீனா பவுடர் வந்து சோப்பு கூட சேர்த்து கழுவுறதுனாலையும் வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்குது. பாருங்கள், நல்லாவே இருக்குது. நல்லா நுரையில நல்லா வருது. அதில் இருக்கிற பிசுப்பு தன்மையில் நல்லாவே விட்டு வருது. இப்போ வந்து இந்த சின்ன சின்ன பாத்திரங்களை கழுவி எடுத்துக்கலாம். அது போடுறதுக்கு வந்து தனியாக சின்னதாக ஒரு இந்த மாதிரி ஒரு கூடை வச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் பாத்திரமோ அதில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே ஒட்டுக்காக சேர்த்து போட்டோம்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்களை வந்து தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பாத்திரம் தனியாக பெருசு தனியாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து அதாவது இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம். இல்லைன்னா வந்து எல்லாம் ஒட்டுக்கா போட்டால் அது எடுக்கவே முடியாது. ஒன்று அடியில் ஒன்று மேலேயும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் போட்டு வச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து தண்ணி அதிகமாக செலவாகுதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பவுலில் நீங்கள் அதை பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் அதிலிருந்தே கழுவுங்க. தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து பெரிய பாத்திரத்தையில் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து குக்கர் மட்டும்தான் இருக்குது. குக்கரையும் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். குக்கரை வந்து கழுவும் போது கேஸ் கட்டை தனியாக கழட்டி எடுத்துகிட்டு கழுவுங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போல்லாம் கழுவி முடிச்சாச்சு. குக்கர் மூடியை கழுவும் போது மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை குச்சி இருந்ததுன்னா அதோட உள்ள ஹோல்ஸ்குள்ளே விட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க சாப்பாடெல்லாம் சிக்கியிருக்குதா அப்படின்னு. இல்லைன்னா வந்து நீங்கள் குக்கர் சாப்பாடு வைக்கும்போது நமக்கு அந்த அடைச்சிருக்கிறது தெரியாது, அடைப்பெல்லாம் நீங்கிடும். இந்த மாதிரி விட்டு எடுத்தால் ஈஸியாகவும் இருக்கும் வேலை. நம்ம அடைச்சிக்கிச்சு நம்ம பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. இதே மாதிரி விசிறியும் நல்லா கழட்டி தேய்ச்சி கழுவி உள்ளே இருக்கிற சாப்பாடு எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி பாருங்கள் எத்தனை சாப்பாடு ஒட்டி இருக்குதுன்னு. இப்போ வந்து நம்ம எல்லா பாத்திரங்களையும் கழுவி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற அந்த வேஸ்டேஜை வந்து நம்ம வேஸ்டேஜ் டப்பாவில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சாப்பாடு மிளகா அதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வேஸ்டேஜ் பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா டஸ்ட்பினில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் வராது, அந்த குட்டி குட்டி பூச்சி கொசு எதுவுமே வராது. இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம சிங்க்கை கழுவி விட்டுறலாம். அப்போத்திக்கப்போ கழுவி விட்டோம்னா நம்ம எந்த ஸ்மெல்லும் வராது. அப்போத்திக்கப்போ அதை கழுவி வச்சிட்டோம்னா நல்லா நீட்டாக இருக்கும், அழுக்கும் பிடிக்காது, எந்த ஸ்மெல்லும் அடிக்காது. அதே மாதிரி கொஞ்சம் சபீனா போடுறதுனால தூவி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி கழுவி விட்டுருங்க. அந்த எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வேலையை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். இப்போ பாருங்கள் சிங்க்கும் நல்லா நீட்டாகிருச்சு. நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னல கேஸ்கெட்டுக்கு. இப்போ வந்து அது சொல்கிறேன். இந்த மாதிரி கேஸ்கெட்டை வந்து தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. தொடச்சி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கேஸ்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீடிக்கும், சீக்கிரமாக அது வந்து போகாது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த இடம் செட் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல வச்சுக்குவேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து காலையில் எடுத்து நீங்கள் சமைக்கும்போது யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கழுவி அந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ்கெட் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். பாருங்கள் எல்லாமே நீட்டாக கழுவி எடுத்தாச்சு. எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கிறேன். தண்ணி வடிஞ்சதையும் வந்து நான் அதோட இடத்துல எடுத்து வச்சுருவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.